ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான தோசை, இட்லி, பூரி, சப்பாத்தி, நான் எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடிய வகையில் ஒரு டிஷ்ஷு செய்ய போகிறோம். இந்த டிஷ்ஷு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். இந்த கட்டி தயிர் கூட மிளகாய்த்தூள், கறி மசாலாத்தூள், சிக்கன் பொடி, மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சோண்டு எண்ணெய் கலந்து நல்லா கலந்துருங்க. நல்லா கலந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு குடமிளகா, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் இந்த மாதிரி ஸ்லைஸாக நறுக்கி வச்சுக்கோங்க. நறுக்கி வச்சு அதை நல்லா கலந்து கொஞ்சம் நேரம் ஊற விட்டுருங்க. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஜீரகம் போட்டுட்டு பச்சை மிளகாய் போட்டுட்டு பூண்டையும் இஞ்சியும் சின்ன சின்னதாக நறுக்கி அதோடு போட்டு நல்லா வதக்கிடணும். இப்போ இது கூட பெருங்காயப்பொடி கொஞ்சோண்டு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ ஒரு சின்ன வெங்காயத்தை நறுக்கி அதோடு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க மிக்ஸை எடுத்து அதில் போட்டுடணும். போட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த இதில் நம்ம ஒரு ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மேத்தி போட்டுக்கோங்க. கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு ஒரு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசித்து அதோடு சேர்த்துக்கோங்க. இந்த சைட் டிஷ் பூரி, சப்பாத்தி, நான் எல்லாத்துக்கூடையும் சூப்பராக செட் ஆகும். இது ஒன்றே போதும், எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷு சூப்பராக செட் ஆகும். இந்த ஒரு சைட் டிஷ்ஷை நீங்கள் உங்கள் வீட்டில் சப்பாத்திக்கு குருமா மாதிரியோ இல்லை பரோட்டா எல்லாத்துக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.